பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கிருபை இந்த கால வேளையில நம்மோடு இருப்பதாக இந்த நாளும் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்தாரு. கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரனுடைய 4வது வார்த்தையை வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவனால் உண்டான ஒரு தேவ பிள்ளை உலகத்தை ஜெயிப்பான், சத்துருவை ஜெயிப்பான். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் என்ன ஆலோசனை, என்ன சூழ்ச்சிகள், என்ன தந்திரங்கள் பயன்படுத்தினாலும் அது நமக்கு தெரியாது. நம்மை நடத்துகிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை நல்வழியில் திருப்புகிற தேவனுக்கு சகலதும் தெரியும். அவருக்கு ஒரு ஒளியும் அறையவில்லை. சகல வல்லமையுள்ள தேவன் அவர். அவர் நமக்கு துணையாயிருப்பதால் நாம் அவர்களை ஜெயித்தோம். நம்மை விழும்படி தள்ளினார்கள், கர்த்தர் நம்மை தாங்கினபடியினால் நிற்கிறோம். நமக்கு எதிராக எழும்பினார்கள், சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கினார்கள். கர்த்தர் நம் நடுவில் இருந்ததால், அவர் நடத்தினதால் நாம் ஜெயித்தோம். ஆகவே இந்த இடத்துல வாசிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்த அவர்களை ஜெயித்தீர்கள். தேவனால் உண்டான மனுஷன், தேவனால் பிறந்த மனுஷன், ஆமென், மறுபடியும் பிறந்த மனிதன், ஒரு தெய்வ பிள்ளை, ஆமென், சத்துருவை ஜெயிப்பான். உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், தேவன் ஒத்தாசையாயிருப்பதா. அல்லேலூயா. ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆமென். இந்த கால வேளையில அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவரை விட்டு நீ விலகி விடாதே. அந்த ஆண்டவரை விட்டு நான் தூரம் போய் விடாதே. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த தடையை, இந்த சோதனையை, இந்த நெருக்கடியை, இந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் என்னோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுப்போம். அற்புதமாய் நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் அவர். நம் நினையாத வழிகள் நம்மை நடத்துகிற ஒரு தேவன் அவர். நம் எதிர்பாராத சூழ்நிலைகளில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அவர். இந்த காலை வேளையில சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவருடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். நாம் அவர்களை ஜெயித்தது, ஆமீன், உலகத்திலும் இருக்கிறவனை விட நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதினால். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வீட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த கால வேளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உலகத்தின் சத்துருக்களின் தந்திரங்களை, சூழ்ச்சிகளை ஒரு தெய்வ பிள்ளையால் ஜெயிக்கிறது. அந்த ரகசியம், ஜெயித்த தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன், சத்துருவை ஜெயித்த தேவன், பாவத்தை, மரணத்தை ஜெயித்த தேவன் இந்த பிள்ளைகளோடு இருப்பதினால் இந்த நாளில ஆண்டவரே, நான் தப்பித்தது, நான் விழாது நிற்பது நீர் என்னோடு இருப்பதால், நீர் என்னை நடத்துவதால், ஆமேன் என்று இந்த நாட்களை உணர்ந்து இன்னும் நன்றியோடு மை துதிக்க உதவி செய்யும். இன்னும் விசுவாசத்தின் உறுதியோடு ஓட தேவன் உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருப்பதால் நாம் சத்துருவையும் ஜெயிப்போம். God bless you. Praise the Lord.